ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஏற்றம் தரும் 7ஆம் இடத்து குரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களில் 100% சுபத்தன்மை வாய்ந்த கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குருவை தான் எடுத்திருக்கோம். குருவுக்கு தான் பிருகஸ்பதி அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. சுப காரியங்கள் அத்தனையுமே குரு மனசு வச்சா தான் முடியும். குருவுக்கு புத்திரகாரகன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அறிவை குறிக்கக்கூடிய கிரகம். அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைகளை குறிக்கக்கூடிய கிரகம். இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் பார்த்திங்கன்னா ஓரளவு அவர்கள் மற்றவர்கள் மரியாதை செலுத்தக்கூடிய அளவில் அவர்களுடைய தன்மை இருக்கும். அதே போல் நிறைய அறிவுத்திறன் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். குருவை பார்த்திங்கன்னா தங்கம் இருக்கு இல்லையா, தங்கத்தும் குரு தான் குறிக்கும், நிதியையும் குரு தான் குறிக்கும், கல்வி நிறுவனங்களையும் கூடுமான வரைக்கும் குரு தான் குறிக்குங்கிறதுனால குருங்கிறது ஜாதகத்தில் எப்போதுமே உயர்ந்த விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி குரு பார்வை, குரு இருக்கிற இடமும் எடுத்துக்கணும், குரு பார்வை செய்யக்கூடிய இடமும் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போ குரு பார்வை செய்யக்கூடிய இடங்கள் புனிதம் அடைகின்றன அப்படின்னு எடுக்கலாம். இன்னொரு பக்கம் ஜோதிடத்தில் ஆய்வு ரீதியாக பார்க்கும்போது குரு எந்த இடத்தை பார்த்தாலும் அதை விரிவு செய்யும் அப்படிங்கிறது முக்கியமானதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நல்ல இடங்கள்லாம் பார்க்கும்போது நல்ல பலன்களை விரிவு செய்யும். அப்புறம் சுமாரான இடங்களை பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் இடத்தை பார்த்ததுன்னா 6ஆம் இடத்துல இருக்க கடன் சத்துரு ரோகங்கிறதுனால அதை கட்டுப்படுத்தாது, அதையும் லேசாக விரிவுபடுத்துங்கிறத வச்சு தான் மனசில் வச்சு பார்க்கணும். குரு பார்வை கோடி நன்மைங்கிறது எல்லா லக்னங்களுக்கும் பொருந்தாதுங்கிறதையும் மனசில் வச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது இப்போ எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒன்று இந்த கட்டத்தில் இந்த கிரகம் தான் கோடீஸ்வரன், ஏன் இப்படிலாம் சுற்றி வளைச்சிலாம் சொல்கிறீங்க, எங்கள் ராசியில் நான் எப்படி கோடீஸ்வரன் ஆகிறது மட்டும் சொல்லுங்கள், இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஜோதிடத்தில் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, எல்லாமே தவறாக போகும். ஒரு நட்சத்திரத்துலேயும் கோடிக்கணக்கானவர்கள் பிறந்திருப்பாங்க, ஒரு ராசிலையும் கோடிக்கணக்கானவர்கள் பிறந்திருப்பாங்க. அதில் குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரை எத்தனையோ எண்ணிக்கையில் இருக்கும். பொதுவாக இந்த ராசியில் இந்த கிரகம் தான் கல்யாணம் ஆகும்னு சொல்ல முடியுமா? வயதானவர்களா, ஏற்கனவே திருமணமானவர்களா, இல்லை எந்த நிலையில் இருக்காங்க, இப்படியெல்லாம் பார்த்து தானே நம்ம சொல்ல முடியும். அதனால் இப்போ குருவோட 7ஆம் இடம் அப்படிங்கிறத பார்க்குறோம். 7ஆம் இடத்து குரு அல்லது குருவோட பார்வை பெற்ற லக்கணம் சிறப்படையுமா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக குருங்கிறது சுபத்தன்மை மிக்கதுனால 7ஆம் இடத்தில் இருக்க குருவுக்கு நல்ல பலனை தான் கொடுக்கும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நல்ல நண்பர்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் அப்படிம்பாங்க. ஒருத்தனுடைய செல்வாக்கு எது வரைக்கும் செல்லுபடியாகும், அடுத்த ஊர் வரைக்கும் செல்லுபடியாகுமா, இல்லை உள்ளூர்லேயே அவனை கேட்டால் யாருக்கும் தெரியாதா, அவனை நம்பி கடன் கொடுக்க மாட்டானா, இப்படிலாம் எடுக்கிறோம்ல. இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜோதிடத்தோட அடிப்படை விதின்னு ஒன்று இருக்குது. நம்ம எப்போதுமே பார்த்திங்கன்னா எல்லா ஜாதகத்தையும் லக்னத்தின் அடிப்படையில் தான் பார்க்கணும். அப்போது ஒரு லக்னத்துக்கு சுபர் யார், பாவர் யார் அப்படிங்கிறத பார்க்கும்போது முதல்ல இப்போ மேஷ லக்கணத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ மேஷ லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. ஏன்னா 9ஆம் இடத்துக்குரியவர். 12ஆம் இடத்துக்குரிய கிரகமும் குருவாக இருந்தால் கூட அவர் பாக்கியாதிபதிங்கிறதுனால பாக்கியாதிபதிக்கு தான் 75% ப்ரிஃபரன்ஸ் வர்றதுனால அவர் 7ஆம் இடத்தில் இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது சுக்கிரன் வீடாச்சே, குரு இருந்தால் பகைன்னு எடுக்கக்கூடாது. அந்த இடத்துல இருக்கிற குருவுக்கு அதிக பவர், அதை தான் நம்ம மனசில் எடுத்துக்கணுமே தவிர அப்போ அந்த இடத்தில் குரு இருப்பது நல்லது அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ அங்கேருந்துட்டு குரு 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கும்போது ஏற்கனவே நட்பு கிரகம், மேஷ லக்னத்துக்கு நட்பு கிரகமான குருவோட பார்வை பெறும்போது சிறப்பாக இருக்கும். வரக்கூடிய மனைவியும் நல்ல நிலையில் இருந்து வருவார்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா குருவுக்குரிய தன்மையோட நம்ம என்ன சொல்கிறோம், குருவுக்கே மஞ்சள் நிறம். அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒழுக்கத்தன்மை உள்ளவர்களாக இருப்பாங்க, பெருந்தன்மையோடு நடந்து கொண்டவர்களாக இருப்பாங்க, படித்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்தது இப்போ ரிஷப லக்னம் அப்படின்னு எடுக்கும்போது ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். எப்படி பார்க்கணுன்னா, ரிஷப லக்னத்துக்கு கடும் பகையாளின்னு சொல்லக்கூடிய குரு 7ஆம் இடத்தில் இருந்தால், ஏன்னா அவரே 8ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் 11ஆம் அதிபதி, 8ஆம் இடத்துக்கு தான் இந்த இடத்துல ரொம்ப பவர் அதிகம். அப்போ 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தால் அந்த இடத்துல திருமணம் ஆகிறதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியும் சிக்கலுக்கும் உள்ளாகுவார். சில பேருக்கு தள்ளி 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 போயிட்டே இருக்கும். 8ஆம் அதிபதி போய் லக்கணத்தை பார்க்கும்போது அதுவும் ரிஷப லக்கணத்துக்கு பகையாளின்னு சொல்லக்கூடிய குரு பார்க்கும்போது அது ஒரு சுபத்துவமான தன்மையை கொடுக்காதுங்கிறத முடிவெடுத்துக்கணும். அதனால் 7ஆம் இடத்துல இருக்கிற குரு எல்லா லக்கணத்துக்கும் நல்லது செய்யுது அப்படின்னு எடுத்திங்கன்னா
பல இடத்துல பலன்கள் தவறாக போகும். அடுத்து மிதுன லக்கணத்துக்கு குரு 7ஆம் இடத்தில் இருந்தால் இதை தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணம்ங்கிறது உபய லக்கணம். உபய லக்கணத்துக்கு பாதகஸ்தானம்ங்கிறது வந்து தனுசு. அப்போ தனுசு லக்கணத்தில் வந்து குரு, இப்போ மிதுன லக்கணமாக இருந்து தனுசில் குரு இருந்தால் திருமணமே கேள்விக்குறியாகுங்கிறத நம்ம பார்க்கணும். இது ஏன்னா இதுக்கு பேர் வந்து கேந்திராதிபத்திய தோஷம்பாங்க. இது நிறைய பேர் எடுத்துக்காமல் பாதகஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கு, 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கு, குரு ஆட்சி பெற்றுக்குன்னு தப்பாக சொல்லுவாங்க. லக்கணத்தெல்லாம் பார்க்குதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப தவறாயிடும். வேறு 9ஆம் இடத்துல இருந்தோ 5ஆம் இடத்துல இருந்தோ குரு லக்கணத்தை பார்த்தா கூட இந்த அளவுக்கு மைனஸ் கிடையாது. ஏன்னா மிதுன லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதி. அப்போ 7ஆம் இடத்து குரு ஏற்றம் தருமானா இந்த இடத்துல நிச்சயமாக ஏற்றத்தை தரவே தராத. குறிப்பாக திருமண வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படுங்கிறது மட்டும் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். திருமணமே அவ்வளோ எளிமையாக நடக்கிறதும் சிரமங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். இந்த குருவை ஒருவேளை சனி போன்ற பாவக்கிரகங்கள் வேறு இங்கே எந்தாவது பார்வை செய்தால் அதில் சில மாற்றம் வரும். அதனால் வெறும் குருவை மட்டும் எடை போட்டுறக்கூடாது. பட் 7ஆம் இடத்து குருவுக்கு இந்த இடத்துல வலிமை கிடையாது, பாதகம் தான் செய்யும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அடுத்து கடக லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் குரு இருந்தால், மகரத்தில் குரு இருந்தால் நீச்சம் பெற்றுடுது இல்லையா. கடக லக்கணத்துக்கு அவர் வந்து பாக்கியாதிபதியாக இருந்து, ஏன்னா 9ஆம் அதிபதி இல்லையா, அவர் நீச்சம் பெற்று அந்த இடத்தில் இருந்தால் அது நல்ல பலன்களை கொடுக்காது. ஏன்னா நமக்கு உதவி செய்பவர்கள், நமக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பவர்கள் நொடித்து பலமிழந்து போகும்போது பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிறத முடிவு பார்த்துக்கணும். பட் சுபத்தன்மையை கொடுக்கும். அந்த கேரக்டர் நல்லவங்களாக இருப்பாங்க கடக லக்கணக்காரங்க அப்படின்னு மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து சிம்ம லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் குரு இருந்தால், சிம்ம லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் குரு இருப்பது ரொம்ப சிறப்பு தான். ஏன்னா கும்பத்தில் பார்த்தீங்கன்னா குருவையும் சனியையும் தவிர மற்ற எல்லா கிரகங்களுக்கும் வேல்யூ கிடையாது. எல்லாமே குடத்தில் விழுந்ததுக்கு சமம்னு எடுப்பாங்க. அப்போது கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கும்போது அது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். என்ன தான் 8ஆம் அதிபதினு நீங்கள் எடுத்தால் கூட, ஆனால் அவருக்கு 5ஆம் அதிபதி தான் முதன்மையான அதிபதிங்கிறதுனால, தனுசில் அதிக பவருங்கிறதுனால கண்டிப்பாக வந்து சிம்ம லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் குரு இருந்து பார்வை செய்வது நல்ல சிறப்பை கொடுக்கும்னு எடுத்துக்கலாம். அடுத்தது கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் குரு பார்ப்பதும் கிட்டத்தட்ட பாதகஸ்தானம் தான். திருமணம்ங்கிறது போராட்டமாக தான் இருக்கும். அந்த இடத்துல நல்ல பலன்களை குருவால் கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குருவை வேறு ஏதாவது கிரகங்கள் பார்வை செய்திருந்தாலோ சேர்ந்திருந்தாலோ அதை கொஞ்சம் பலன் எப்படிங்கிறத அடுத்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தது துலாம் லக்கணம். துலாம் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் குரு இருந்தால், துலாம் லக்கணத்துக்கும் குரு வந்து ஒரு கடுமையான பகை கிரகம் இல்லையா. இந்த துலாம் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் லக்கணத்தை குரு பார்க்கறது ரொம்ப நல்லது செய்யணும்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, துலாம் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை செய்யும்போது ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி, அதாவது சில விஷயங்களை செய்யாமல் விட்டுட்டோங்கிற குற்ற உணர்ச்சி, சில விஷயங்களை ஏன் செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, இந்த மாதிரி குற்ற உணர்ச்சியில் மனம் வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கும். அதனால் துலாம் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை செய்கிறது நல்லதில்லை. ஆனால் இதே மேஷ லக்கணத்துக்கு துலாம்லேருந்து பார்வை செய்கிறது நல்லது. அதை எடுத்துக்கணும். ஏன்னா அந்த லக்கணத்தோட தன்மை வேறு, இந்த லக்கணத்தோட தன்மை வேறு. மேஷ லக்கணத்துக்கு குரு வந்து நட்பு கிரகம், துலாம் லக்கணத்துக்கு குரு நட்பு கிரகம் கிடையாது. இதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் குரு இருப்பது ரொம்ப சிறப்பு. ஏன்னா 2க்கும் 5க்கும் உரிய கிரகம், அந்த லக்கணத்துக்கு நட்பு கிரகங்கிறதுனால குரு 7ஆம் இடத்திலிருந்து பார்வை செய்வது ரொம்ப சிறப்பு. குருவோட சுபத்துவமான பலன்கள் எல்லாமே வாழ்க்கை துணை மூலமாக அவர்களுக்கு ரொம்ப கிடைக்குங்கிறத தாராளமாக சொல்லலாம். அடுத்தது ரிஷபத்தில் செவ்வாய் இருப்பது வந்து இதுக்கு குரு வட்டம்லாம் சொல்லுவாங்க, வியாழ வட்டம்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குருவுக்கு வந்து அந்த இடத்துல பவர் அதிகம் இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். தனுசு லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் குரு இருப்பது, தனுசு லக்கணத்துக்கு உரிய கிரகம் வந்து குரு தான். இந்த குரு 7ஆம் இடமான அதுக்கு பாதகஸ்தானமான மிதுனத்தில் உட்கார்ந்து லக்கணத்தை பார்க்கும்போது அது சுபத்தன்மையை கொஞ்சம் கூட கொடுக்க முடியாதுங்கிறத மனசில் வச்சு பார்த்துக்கணும். அதனால் 7ஆம் இடத்தில் தனுசு லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறது எந்த வகையிலும் நன்மை தராது. திருமண வாழ்க்கையிலும் நட்பு வாழ்க்கையும் கடுமையான பாதிப்பை தான் உருவாக்கும் அப்படிங்கிறத முடிவு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் குரு இருப்பது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 7ஆம் இடத்துல குருங்கிறது உச்சம் பெற்றுறல்லே கடகத்தில். அப்போ 7ஆம் இடத்துல குரு இருந்தால் கூட அதுக்கு வந்து 3க்கும் 12க்கும் உரிய கிரகம் குருவாக இருந்தாலும் கூட குரு நிச்சயமாக நல்லது தான் செய்வார். பெரிய அளவுக்கு மைனஸ் கொடுக்க மாட்டாருங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் குரு இருந்தால், கும்பலக்கணத்தை பொறுத்தவரை அதுக்கு 2ஆம் இடத்துக்கும் 11ஆம், அதாவது பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, பணத்தை வரக்கூடிய ஸ்தானத்தை குறிக்கிறது குரு. அது போய் 7ஆம் இடத்துல உட்காந்து சிம்ம ராசியில் உட்காந்து கும்பத்தை பார்வை செய்தால்
வாழ்க்கை துணை மூலமாக பெரிய அளவுக்கு அவங்க வந்து பெரிய அளவுக்கு நிதி பெறுவதற்கோ இல்லை திருமணம் செய்து கொண்ட பிறகு அதன் பிறகு அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை சந்திப்பதற்கோ அதிகமாக வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். பட் அந்த குருவை வேறு ஏதாவது கிரகங்கள் பார்க்குதா சேர்ந்துருக்காங்கிறத வச்சு தான் அதையும் நம்ம தெளிவாக முடிவுக்கு வரணும். அடுத்து மீன லக்னம். மீன லக்னம் அப்படின்னு எடுக்கும்போது லக்னத்துக்கு உரியவரே குரு தான். இந்த குரு 7ஆம் இடமான கன்னியில் போய் உட்கார்ந்தால் லக்னாதிபதி பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறதான் பார்க்கணுமே தவிர இங்கும் 7ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்படும், லக்னாதிபதியும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத வச்சு தான் முடிவு பண்ணணும். எனவே இப்போ டோட்டலாக பார்க்கும்போது 12 லக்னத்துக்கும் குரு 7ஆம் இடத்தில் இருந்தால் என்னென்ன லக்னத்துக்கு பலனை கொடுப்பார், எந்தெந்த லக்கணுக்கெல்லாம் பலனை கொடுக்க மாட்டாருங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். இது வந்து யாரையும் பயமுறுத்துறதுக்கோ யாரையும் ஐஸ் வச்சு இப்படி உசுப்பேற்றி விடுறதுக்கோ சொல்லப்படுற விஷயம் இல்லை. ஜோதிடத்தை பயிலும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு கிரகத்தையும் லக்ன வயசாக பார்க்கணும். ஒரு லக்னத்துக்கும் எது நண்பர் சுபக்கிரகம் எது பாவக்கிரகம் எதுங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயம் தானே தவிர இதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.